பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லக்கி பிளான்ட் வீட்டுக்கு செல்வத்த தரக்கூடிய ஒரு பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது ஒரு சக்யூலன்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. பிளான்ட்டோட பேர் வந்து ஜேட் பிளான்ட். இந்த பிளான்ட் தான் ஒரிஜினல் ஜேட் பிளான்ட். நம்ம வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம், ஒரு சின்ன லீவ்ஸோட இருக்கிற பிளான்ட்டு ஒரு ஒரு பிளான்ட் இருக்கும். அதுதான் ஜேடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் கூட ரொம்ப நாள் அதான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் எனக்கும் தெரியும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஜேட் பிளான்ட்டு. சீன வாஸ்து ஃபெங்ஷூயி பிரகாரம் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியும், ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ஸையும் கொண்டு வரக்கூடிய பிளான்ட் இது. இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜேட் பிளான்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட ஒரு 5, 6 வெரைட்டிஸ் இருக்குது. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து கிராசுலா ஓவேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறது வந்து ஒரு க்ரீப்பர் ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேடு வைன் சொல்லுவாங்க. இது நல்லா கொடி மாதிரி கீழே வந்து படரக்கூடிய டைப் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி. ஜேட்லேயே வந்து ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி. இதில் வேரியேஷன்ஸ் தெரியும் நல்லா. ஒயிட்டும் ஒரு மாதிரி லைட் எல்லோ, க்ரீன் 3ம் கலந்த கலரில் இருக்கும். இது வேரிகேட்டட் கிராசுலா ஓவேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரஃபிள்டு ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீவ்ஸ்லாம் வந்து அப்படியே சுருண்டு இருக்கும். ஒரு மாதிரியா சுருண்ட மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் ஜேட் பிளான்ட். ஃபுல் க்ரீனில் இருக்கும். இதான் வந்து இந்த லீவ்ஸ்லாம் நல்லா திக்காக, இது வந்து ஒரு சக்யூலண்ட் வகையை சார்ந்ததுனால லீவ்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும். தண்ணீரை வந்து இந்த லீவ்ஸ் வந்து சேமித்து வச்சுருக்கும். தண்ணி வந்து ஒரு வாரம் 10 நாள் ஊற்றாட்டா கூட இந்த செடி வந்து வாடாது. இந்த லீஃப்பில் இருக்க தண்ணீரை எடுத்து இந்த செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஜேடோட பேர் வந்து கிராசுலா ஓவேட்டா சன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீஃபோட எட்ஜஸில் ஒரு ரெட்டிஷ் கலர், அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அப்படியே ஃபுல் ஒரு மாதிரி ரெட் கலர்லையும், ஒரு லைம் எல்லோ ப்ளஸ் ஒரு க்ரீன் 3ம் கலந்த கலரில் இருக்கும். இதுவுமே கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். இந்த ஜேட் பிளான்ட் வளர்க்குறதுக்கு எந்த மாதிரி மண் கலவையில் நட்டால் இந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜேடு செடியை நடுறதுக்கு 2 பங்கு ஆற்று மணல் நல்ல ஒரு சரலுள்ள மண், அப்புறம் நல்ல ஒரு ஆற்று மண், அதுக்கப்புறம் கோகோ சிப்ஸ் 1 பங்கு, 1 பங்கு உடைச்ச கறித்துண்டு, 1 பங்கு வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சம் இது தோட்டத்து மண், அதுக்கப்புறம் 1 பங்கு பெர்லைட்டு, கொஞ்சமாக சாஃப்ட் பொடி. இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த ஜேட் பிளான்ட்டை நடும்போது இந்த ஜேட் பிளான்ட் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா தங்காமல் தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு வந்து ஜேட் பிளான்ட் நடுறதுக்கு ஒரு பாட்டு, அதில் கொஞ்சம் அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் அடைக்கிற மாதிரி ஒரு 4-5 பீஸு கல்லுகளை வந்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை வந்து நடலாம். இந்த செடியை அப்படியே நம்ம வந்து மண்ணில் இந்த மண் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஃபில் பண்ணி வச்சுருக்கிறதுல அப்படியே வைக்க வேண்டியதான். செடி பாட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றி அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது தான் நல்லா ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி ஊற்றணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி வந்து அப்படி மேலாப்பில் நனைகிற மாதிரி ஊற்றி விட்டால் போதும். வேருக்கு வந்து ரொம்ப தண்ணி தேங்கிடுச்சுன்னா இந்த வந்து லேசான வேர்கள்ன்றதுனால சீக்கிரமாக வந்து இந்த ஜேட் பிளான்ட் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து வளர்றதுக்கு நேரடி சூரிய வெளிச்சம் தேவையில்லை. நேரடி சூரிய வெளிச்சம் பட்டதுன்னா இந்த லீஃபோட எட்ஜஸ்லாம் அப்படியே வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு வந்து ஒரு இன்டைரக்டான ஆனால் நல்ல ஒரு வெளிச்சம் வேணும். கார் போர்ச்சு, வீட்டோட ஃப்ரண்டேஜ் அந்த மாதிரி ஃபுல் சன்லைட் விழுகாமல் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல வச்சு வளர்த்தோம்னா இந்த செடி வந்து நல்லா வளரும். இந்த செடிக்கு வந்து வாட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அதை ரொம்ப வந்து கவனமாக ஊற்றணும். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. மேல் மண் வந்து நல்லா ட்ரெயின் ஆன பிறகு இது விரல் வச்சு உள்ள 2 இன்ச்சு டிப் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றினா போதும்.
மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் அப்படி ஊற்றினாலே போதும். இந்த செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போதும். ஏற்கனவே மிக்சிங்கில் வந்து நம்ம வந்து மாட்டுச்சாணம் உரம் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால் 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா நல்ல காஞ்ச மாட்டுச்சாணம் உரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி எடுத்து சுற்றி அந்த செடியை சுற்றி போட்டு விட்டா போதும். இந்த ஜேட் பிளான்ட்ல வந்து பெருசா பெஸ்ட் அட்டாக் எதுவும் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அப்படி பெஸ்ட் அட்டாக் இருந்தாலும், இல்லாட்டாலுமே வேப்பெண்ணெய் கரைசல் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரொம்ப டைல்யூட்டா கான்சன்ட்ரேட்டா இல்லாம ரொம்ப டைல்யூட்டா 0.5 ml வந்து 1 லிட்டர் தண்ணீல கலந்து வித் கொஞ்சம் சோப் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இந்த செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே எதுவும் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. செடியை ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். லீஃப் மூலமாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கட் பண்ணி அதையுமே வந்து வெறும் கொக்கோபீட்டில் மட்டும் ஊனி வச்சாலே போதும். 15 நாள் இல்லைன்னா 20 நாள்லேயே வந்து அப்படியே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் எடுத்து இந்த மாதிரி மண்ணிலே அப்படியே லேஸ் அப்படி குத்தி வச்சாலே போதும். அதுல இருந்துமே 15-20 நாள்ல வேர் பிடிக்கும். ஆனா இந்த லீஃப் ப்ரொபகேஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டெம் கட்டிங்ல தான் ப்ரொபகேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லதும் கூட. இந்த பிளான்ட்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு ஈஸியா வளர்க்கக்கூடிய செடி. நம்மளுக்கும் சக்யூலன்ட், கேக்டஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த ஜேட் பிளான்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஏற்கனவே வந்து வீட்டுக்கு வந்து லக்கு கொண்டு வரும்னு சொல்றதுனால, வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பவுல்ல இந்த செடி வச்சு அருமையா வளர்க்கலாம். சின்ன பிளான்ட்டா இருந்ததுன்னா நர்சரியில 100லேருந்து 150 வரைக்கும் சொல்றாங்க. கொஞ்சம் பெரிய பிளான்ட்டுன்னா 250 வரைக்கும் சொல்றாங்க. கொஞ்சம் அதோட வெரைட்டிஸ் ப்ளஸ் வந்து அதோட சைஸ் அதை அனுசரித்து ரேட் சொல்றாங்க. எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது. ஆனா எல்லா வெரைட்டியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நார்மல் ஜேட் எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது. ஈஸியா வளர்க்கக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டான வீட்டுக்கு வந்து ஒரு குட் லக் கொண்டு வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய இந்த ஜேட் பிளான்ட்டை நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன பவுலில் வச்சு வளர்த்தா கூட இந்த செடி வந்து அருமையாக வளரும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.